அன்பானவர்களை, 8வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லி. எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, மாம்ச சாயலாக கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் தூதர்களிலும் சற்று சிறியவராக வந்தார். ஆனாலும் நம் கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்காக மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுப்பினதினாலே சகலத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் கொடுப்பது மட்டுமல்லாமல் மகிமையும் கனமும் கொடுத்து அவரை முடிசூடினார். ஹல்லேலூயா! இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக நம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆமென், தூதர்களை விட சற்று சிறியவர்களாக இருக்கும் பொழுதும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையாகிய நாம் சகல மகிமையும் சகல கனமும் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஆளுகை செய்கிற நிலவரத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்.